முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த பிறகு டெல்லியில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிராக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து சிறையில் இருந்து அவர் அன்று மாலையே வெளியே வந்தார். 48 மணி நேரத்தில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக நேற்று நண்பகல் அறிவித்தார். டெல்லி மக்கள் தன்னை நேர்மையானவன் என்ற சான்றளித்த பின்னரே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வேன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த பிறகு டெல்லியில் அடுத்த முதலமைச்சர் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. இதில் ஆம் ஆத்மி கட்சியின் சில முக்கிய புள்ளிகளின் பெயர்களும் அடிபட தொடங்கியுள்ளன. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு செய்திகளில் அதிகம் இடம்பெற்ற அமைச்சர் அதிஷி, டெல்லியின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் கைலாஷ், அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவியான சுனிதா, சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும் கோபால் ராய் ஆகியோர் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.